12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.10 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 6 10 வரையிலான வினாக்களுக்கான தீர்வை இந்த தொகுப்புல பார்க்கலாம். வினா எண் 6. f(x) √8 - 2x என்ற வளைவரையின் எந்த xஇன் ஆயத்தொலைவில் வரையப்பட்ட தொடுகோட்டின் சாய்வு -0.25 இருக்கும்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் சாய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. சாய்வை எம்னு குறிப்பிடுவோம். வகையீட்டை பொறுத்த வரைக்கும் வகையீடு தான் சாய்வு எம் ஆனது. எனவே f'(x)இன் மதிப்பானது -0.25 என கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f(x) நம்ம என்ன செய்யலாம்னா வகைப்படுத்தலாம். எக்ஸை பொறுத்து சமன்பாடானது √8 - 2x. இதை வகைப்படுத்துறதுக்கு முன்னாடி ரூட்ல இருக்கக்கூடிய நம்பர் எப்படி எழுதலாம்? 8 - 2x ஹோல் பவர் 1/2ன்னு நம்ம குறிப்பிடலாம். f'(x) எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். அடுக்கு 1/2 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 8 - 2x 1/2 - 1ன்னு அமையும். பிராக்கெட்ல எக்ஸை தவிர வேற எந்த ஒரு உறுப்புகள் இருந்தாலும் அதனுடைய பெருக்கல் பலனை பெருக்கல்ல எழுதணும். அதனுடைய வகையீட்டை பெருக்கல் பலன்ல எழுதணும். 8 வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா மதிப்பு 0. 2xன்னு இருக்கு. எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1. எனவே 2 பெருக்கல் 1இன் மதிப்பு 1. முன்னாடி மைனஸ் குறி இருக்கிறனால -2ன்னு வந்துடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 - 2x 1/2 - 1 எனும் பொழுது மதிப்பு -1/2ன்னு வந்துடும். அடுக்கில் மைனஸ் இருந்ததுன்னா அதை கீழே பகுதிக்கு கொண்டு வந்துடலாம். எனவே 1/8 - 2x ஹோல் பவர் 1/2. 1/2 என்பதை ரூட்டில் எழுதலாம். -1/8 - 2x. f'(x)இன் மதிப்பு -1/8 - 2x ஆகும். f'(x)இன் மதிப்பு வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது -0.25 என கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பிரதியிட்டுக்கிறோம். ஈக்குவல் டு -1/8 - 2x. இருபுறமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. அதே போல் ரூட் எக்ஸ் உறுப்பை இடதுபுறமும் மாறிலி உறுப்பை வலதுபுறமும் கொண்டு வரப்பேன். 0.25 ஈக்குவல் டு 1/8 - 2x. பகுதியில் உள்ளது இடதுபுறம் வரப்ப தொகுதிக்கு வந்துடும். √8 - 2xன்னு 1/0.25 வலதுபுறம் வரப்ப பகுதிக்கு வந்ததுன்னா இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணணும். பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக புள்ளிக்கு பிறகு 2 எண்கள் இருக்கிறதுனால மேலே கீழையும் ஒரு 100ஆல் பெருக்கலாம். 100/100. இதை சுருக்கும் பொழுது √8 - 2x 8 - 2x ஈக்குவல் டு 1 பெருக்கல் 100 100. 0.25 100ஆல் பெருக்கும் பொழுது பாயிண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 5 மட்டும் வரும். கேன்சல் பண்ணிட்டோம்னா 4 25 100. √8 - 2xஇன் மதிப்பு 4 ஆகும். ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வேண்டி இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம். எனவே 8 - 2x ஈக்குவல் டு 4² வரும். 4² மதிப்பு 16. இது சுருக்கணும்னா எக்ஸ் தெரிஞ்சிடும். -2x ஈக்குவல் டு +8 ஆனது வலதுபுறம் போகிறப்ப -8 -2x ஈக்குவல் டு 8. இதை கேன்சல் பண்ணும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு 8 -2 பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும். 1 2 4 2 8 4/-1 எனும் பொழுது மதிப்பானது -4 ஆகும். எனவே தேவையான எக்ஸின் மதிப்பு -4 என்பது ஆப்ஷன் 2இல் அமைந்துள்ளது. அடுத்து 7ஆம் கணக்கு பார்க்கலாம். f(x) ஈக்குவல் டு 2 cos 4x என்ற வளைவரைக்கு x ஈக்குவல் டு π/12இல் செங்கோட்டின் சாய்வு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. இப்போ செங்கோட்டின் சாய்வு கணக்கிடுவதற்கு என்ன நிபந்தனைனா சாய்வு எம் கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா அந்த எம்ஐ வைத்து செங்கோட்டின் சாய்வானது -1/mன்னு எழுதலாம். ஏன்னா m1 பெருக்கல் m2 ஈக்குவல் டு -1 என்பது செங்குத்தாக இருப்பதற்கான நிபந்தனை. அப்போ செங்கோட்டின் சாய்விற்கான நிபந்தனை என்ன? -1/m என்னன்னு கணக்கிடணும். கணக்கிட வேண்டியது -1/m ஆகும். இப்போ எம்ங்கிறது சாய்வு. f'(x) முதல்ல கணக்கிடலாம். சமன்பாடு f(x) ஆனது 2 cos 4x. எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது f'(x) ஆனது 2 கீழே அப்படியே தான் இருக்கும். cos 4xஇன் வகையீடு முதல்ல என்ன எழுதிக்கலாம்னா cos xக்கு வகையீடு -sin x. அப்போ -sin 4xன்னு எழுதிடலாம். அடுத்து என்ன செய்யணும்னா கோண மதிப்பு 4xக்கு பதிலாக 4xன்னு இருக்கிறதுனால 4xஇன் வகையீட்டை இங்கே பெருக்கல்ல எழுதணும். 4xஇன் வகையீடு எனும் பொழுது எக்ஸை பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா மதிப்பு 1. 4 பெருக்கல் 1இன் மதிப்பானது 4 ஆகும். இதை சுருக்கும் பொழுது f'(xஇன் மதிப்பானது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 8 ஒரு sin 4x. f(x) என்பது சாய்வு எம்ஐ குறிப்பிடும். எம்மின் மதிப்பானது -8 sin 4x.
இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இதில் எம்மின் மதிப்பு பிரதியிடுவோம். சாய்வு எம் என்பது எந்த புள்ளியில் எக்ஸ் ஈக்குவல் டு π/12 என்ற மதிப்பை பிரதியிட்டு கணக்கிடலாம். இப்போ -8 பெருக்கல் சைன் 4 பெருக்கல் எக்ஸின் மதிப்பானது π/12. இதை சுருக்கிறப்போ 1 நாங்கு 4 3 12 -8 சைன் π/3 என்பது எம்மின் மதிப்பு ஆகும். செங்கோட்டின் சாய்வு தேவை அப்படின்னா -1/m தான் கணக்கிடணும். இந்த மதிப்பு முதல்ல கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா -8 பெருக்கல் சைன் π/3. π/3 என்பது எதை குறிப்பிடும்? 60 டிகிரி. சைன் 60 டிகிரியின் மதிப்பானது √3/2. கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 2 2 4 2 8. எம்மின் மதிப்பு -4√3 ஆகும். -4√3. தேவையானது செங்கோட்டின் சாய்வு -1/m தான் வேணும். எனவே -4/√3 மைனஸ் கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு 1/4√3. பகுதியில் எப்பவுமே ஒரு விகிதமுறா எண் வரக்கூடாது. எனவே √3 பகுதியையும் தொகுதியையும் பெருக்கும் பொழுது 4√3 பெருக்கல் √3/√3. தொகுதி மதிப்பு 1 பெருக்கல் √3 எனும் பொழுது √3. பகுதியில் √3 பெருக்கல் √3ங்கிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடும். எனவே 4 பெருக்கல் 3ன்னு கிடைக்கும். அப்போ செங்கோட்டின் சாய்வானது -1/m இன் மதிப்பு √3/12 √3/12 என்பது எங்க அமைஞ்சிருக்கு? ஆப்ஷன் 3 சரியான சாய்வு மதிப்பு ஆகும். அடுத்து 8ஆம் கணக்கு பார்க்கலாம். y² - xy + 9 = 0 என்ற வளைவரையின் தொடுகோடு எப்போது நிலைக்குத்தாக இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. எப்போது நிலைக்குத்தாக அமையும்? நிலைக்குத்தாக அமையணும் அப்படின்னா நமக்கு பகுதி dy/dx அப்படிங்கிற வகையீட்டில் பகுதி மதிப்பு என்னவா இருக்கணும்னா 0, அதாவது இன்ஃபினிட்டிங்கிற மதிப்பு கிடைக்கணும். வகையீட்டு மதிப்பானது இன்ஃபினிட்டிவா கிடைக்குது அப்படின்னா அந்த புள்ளியில நிலைக்குத்தாக அமையும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான y மதிப்புகளை கணக்கிடலாம். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது y² - xy + 9 = 0. இதிலிருந்து முதல்ல வகையீடு கணக்கிடலாம். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 2y வந்துடும், y dy/dx. அடுத்த ஒன்றை வகைப்படுத்திக்கிட்டோம்னா எக்ஸ் அப்படியே இருக்கும். ஒய்யை வகைப்படுத்திக்கிட்டோம்னா மதிப்பு dy/dx ப்ளஸ் ஒய்யை மாறிலியாக வச்சுட்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. 9 என்ற மாறிலி மதிப்பு 0 ஆயிடும். இது uv பெருக்கல்ல போட்டிருக்கிறோம். 9 வகையீடு 0. இதை சுருக்கலாம். 2y பெருக்கல் dy/dx மைனஸால உள்ளார பெருக்கும் பொழுது -x dy/dx ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 பெருக்கல் y = 0 ஆகும். முதல் இரு உறுப்புகள்லையும் ஒரு dy/dx பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பிராக்கெட்டில் மீதம் வரக்கூடியது முதல் உறுப்புல 2y, இரண்டாம் உறுப்புல ஒரு -x. -y வேணால் வலதுபுறம் கொண்டு போய்க்கலாம், +y ஆகிடும். இந்த dy/dx தான் நமக்கு தேவையான மதிப்பு. அதை மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு 2y - x வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா 2y - x ஆகும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை எந்த ஒய்யின் மதிப்புல இது நிலைக்குத்தாக அமையும் என கேட்கப்பட்டுள்ளது. நிலைக்குத்தாக அமையணும் அப்படின்னா சாய்வின் மதிப்பானது இன்ஃபினிட்டி கிடைக்கணும். இன்ஃபினிட்டி கிடைக்கணும் அப்படின்னா பகுதி மதிப்பு 0 இருந்தால் தான் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ பகுதி மதிப்பு 0 இருக்கணும் அப்படின்னா 2y - x 0க்கு சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது இந்த தொடுகோடானது நிலைக்குத்தாக அமைவதற்கான நிபந்தனை. தொடுகோடு நிலைக்குத்தாக அமைய dy/dx இன் மதிப்பு வரையறுக்க இயலாததாக அமைய வேண்டும். 2y - x 0 இருக்கும் பொழுது தான் அவ்வாறு அமையும். அப்போ 2y = எதுக்கு சமம்? எக்ஸிற்கு சமம். 2y = எக்ஸிற்கு சமம். இந்த 2y இன் மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது எக்ஸின் மதிப்போ அல்லது எக்ஸுக்கு பதிலாக 2y என பிரதியிடும் பொழுது ஒய்யின் மதிப்பு தெரிஞ்சுக்கலாம். சமன்பாடு y² - xy + 9 = 0. எக்ஸிற்கு பதிலாக என்னன்னு பிரதியிடுறோம்? 2yன்னு பிரதியிடுறோம். 2y பெருக்கல் y + 9 = 0. இதை சுருக்கும் பொழுது y² + இன்ட்டு மைனஸ் 2y பெருக்கல் y y² + 9 = 0. 1y² - 2y² கழிக்கும் பொழுது மதிப்பு -y² +9 ஆனது வலதுபுறம் போகிறப்ப -9 ஆகும். மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y² = 9. இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது ஒய்யின் மதிப்பானது +−3 ஆகும். ஒய்யின் மதிப்பானது +−3. அப்போ y = +−3 என்று எங்க அமைந்திருக்கு? ஆப்ஷன் 4 சரியான ஒய்யின் மதிப்பு ஆகும். அடுத்து 9ஆம் கணக்கு பார்க்கலாம். ஆதியில் y² x மற்றும் x² y என்ற வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. புள்ளி ஆதி என கொடுக்கப்பட்டுள்ளது.
வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் சமன்பாடு y² சமம் x. இதிலிருந்து சாய்வு கணக்கிடலாம். வகைப்படுத்தும் பொழுது x-ஐ பொறுத்து y²இன் வகையீடு 2y வந்துடும். x-ஐ பொறுத்து வகையிடுறதுனால பெருக்கல் dy/dxன்னு குறிப்பிடலாம். வலதுபுறம் x-ஐ பொறுத்து வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா மதிப்பானது 1 ஆகும். அப்போ dy/dx ஈக்குவல் டு 2y வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும். புள்ளி ஆதி புள்ளி என கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால ஆதி புள்ளியை இங்கே பிரதியிடுறோம். dy/dx என்ற சாய்வில் 0,0 என்ற மதிப்பை பிரதியிடும் பொழுது 1/2 பெருக்கல் 0 0 1/0 எனும் பொழுது மதிப்பு இன்ஃபினிட்டி ஆகும். இந்த இன்ஃபினிட்டி என்பது சாய்வு m1ன்னு எடுத்துக்கலாம், வரையறுக்க இயலாத வடிவம். அடுத்து இரண்டாம் சமன்பாடானது x² சமம் y. இதை x-ஐ பொறுத்து வகையிடும் பொழுது x²இன் வகையீடு 2x, வலதுபுற மதிப்பு dy/dx. இந்த dy/dxல புள்ளியை பிரதியிடலாம். புள்ளியானது என்னது 0,0 என்ற ஆதி புள்ளியை பிரதியிடும் பொழுது 2x தான் dy/dx. 2 பெருக்கல் 0 எனும் பொழுது மதிப்பு 0 ஆகும். 2 பெருக்கல் 0 எனும் பொழுது 0. இது சாய்வு m2வின் மதிப்பு ஆகும். சாய்வு m2வின் மதிப்பு ஆகும். கோணம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை. கோணம் tan θன்னு குறிப்பிடுவோம். tan θ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் m1 மைனஸ் m2 அல்லது m2 மைனஸ் m1ன்னு கூட கொடுக்கலாம். m1 மைனஸ் m2/1 ப்ளஸ் m1 பெருக்கல் m2. m1இன் மதிப்பானது இன்ஃபினிட்டி. மாடுலஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் 0/1 ப்ளஸ் இன்ஃபினிட்டி பெருக்கல் 0. அப்போ இன்ஃபினிட்டியால் ஒரு மதிப்பை நம்ம என்ன பண்ணிக்கிட்டாலோ அதனுடைய மதிப்பு என்னவாக தான் கூட்டினாலோ கழிச்சாலோ பெருக்கினாலோ அதனுடைய மதிப்பு இன்ஃபினிட்டிவாக தான் வரும். எனவே tan θவின் மதிப்பானது இன்ஃபினிட்டிவ் ஆகும். θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ், வலதுபுறம் போகிறப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. டேனோட எந்த கோண மதிப்புக்கு இன்ஃபினிட்டின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 90 டிகிரியின் மதிப்பானது இன்ஃபினிட்டிவ் ஆகும். θ ஈக்குவல் டு π/2. tan 90 டிகிரியின் மதிப்பு இன்ஃபினிட்டி. அப்போ π/2ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் 3 π/2 என்ற கோண மதிப்பு சரியான மதிப்பு ஆகும். அடுத்து 10ஆம் கணக்கு பார்க்கலாம். லிமிட் x டென்ஸ் டு 0 cot x மைனஸ் 1/x இன் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்புல நேரடியாக எல்லையை பிரதியிடலாம். லிமிட் x டென்ஸ் டு 0 cot x மைனஸ் 1/xல எல்லைகளை பிரதியிடும் பொழுது cot 0 tan 0 மதிப்பு 0. அப்போ cot 0 என்னும் பொழுது 0 தலைகீழ் மதிப்பு இன்ஃபினிட்டி. அடுத்த 1/0 என பிரதியிடும் பொழுது மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். எனவே இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி என மதிப்பு கிடைத்துள்ளது. இது ஒரு தேரப்பெறாத வடிவம். தேரப்பெறாத வடிவமாக அமைஞ்சது அப்படின்னா லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி வகையீடு செய்யணும். அப்படி வகையீடு செய்யறதுக்கு சார்பானது பின் அமைப்பில் இருக்கணும். அப்படி பின் அமைப்பில் இருக்கிறதுக்கு இங்கே என்ன செய்யலாம்னா cot x-ஐ நம்ம சைன் காசுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி cot x என்பதை cos x பை sin xன்னு எழுதலாம். ஈக்குவல் டு மைனஸ் 1/x. இதில் ஒரு முறை மதிப்பை பிரதியிட்டுட்டு பூஜ்ஜியமற்ற வடிவம், அதாவது மதிப்பு வரையறுக்க இயலாத வடிவமாக கிடைச்சது அப்படின்னா திரும்ப வகைப்படுத்தலாம். காஸ் 0 மதிப்பானது என்னன்னா 0. காஸ் 0 மதிப்பு 1, சைன் 0 மதிப்பு 0. 1/0 எனும் பொழுது மதிப்பு 0. அடுத்து 1/xல எக்ஸுக்கு 0ன்னு பிரதியிடும் பொழுதும் ஒரு 0ன்னு 1/0ங்கிறப்ப இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். எனவே இது ஒரு தேரப்பெறாத வடிவம். இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி தான் வருது. 1/0ங்கிறப்ப இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வடிவம். இப்போ அடுத்து இதை மேலும் சுருக்கலாம். சுருக்கிட்டு மதிப்பை பிரதியிடலாம். எப்படி சுருக்கலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா பொதுவான பகுதியாக எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு வந்துடும். முதல் உறுப்பு எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 1ஆல் சைன் எக்ஸை பெருக்கும் பொழுது மைனஸ் சைன் எக்ஸு. இந்த வடிவத்தில் ஏது மதிப்பை பிரதியிட்டு பார்க்கலான்னா எக்ஸ் 0 பெருக்கல் காஸ் எக்ஸ் 0 ஆகிடும். அடுத்த ஒன்று சைன் எக்ஸின் மதிப்பு 0. 0 மைனஸ் 0 பகுதி மதிப்பும் 0 அப்படிங்கிறதுனால இது தொகுதியும் நமக்கு மதிப்பு 0, பகுதியோட மதிப்பு என்னது எக்ஸுக்கு 0ன்னு பிரதியிடும் பொழுது 0/0 என்ற தேரப்பெறாத வடிவம். இனி வகைப்படுத்தலாம். லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி பின்னத்தில் இருக்கிறதுனால u/vயை பயன்படுத்திடக்கூடாது. லோபித்தாலின் விதியை பயன்படுத்துகிறோம்னா தொகுதியை தனியாகவும் பகுதியை தனியாகவும் தான் வகையீடு செய்யணும். முதல் உறுப்பு எக்ஸ் காஸ் எக்ஸுக்கு uv பயன்படுத்தலாம். அப்போ எக்ஸ் காஸ் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா மைனஸ் சைன் எக்ஸு. அடுத்து ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும். எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1. சைன் எக்ஸின் வகையீடானது மைனஸ் காஸ் எக்ஸ் ஆகும். பை பகுதி மதிப்பை வகைப்படுத்தும் பொழுது uv பயன்படுத்துகிறோம். எக்ஸ் பெருக்கல் சைன் எக்ஸின் வகையீடு காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படியே இருக்கும். எக்ஸை வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா மதிப்பானது 1 ஆகும். இதை சுருக்கிட்டு பிறகு நம்ம எல்லையை பிரதியிடலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸு சைன் எக்ஸு
அடுத்து ப்ளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ப்ளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் 0 ஆகிடும். பை பகுதி மதிப்பானது எக்ஸ் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பு சைன் எக்ஸ் ஆகும். இதில் எல்லைகளை பிரதியிடும் பொழுது தொகுதி மதிப்பு எக்ஸ் 0 பெருக்கல் சைன் 0ங்கிறப்ப 0 ஆயிடும். பை பகுதியில் எக்ஸ் பெருக்கல் காஸ் எக்ஸ் 0 பெருக்கல் 1 மதிப்பு 0 சைன் எக்ஸுக்கும் சைன் 0ன்னு பிரதியிடும் பொழுது 0. எனவே 0/0 என்ற தேரப்பெறாத வடிவம். இனி திரும்ப வகைப்படுத்தலாம். லோபித்தாளின் விதியை பயன்படுத்தி மீண்டும் வகைப்படுத்திட்டோம்னா மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும். எக்ஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக யூவி பயன்படுத்துகிறோம். எக்ஸ் சைன் எக்ஸின் வகையீடு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை வகைப்படுத்திக்கிட்டோம்னா மதிப்பு 1 பை பகுதியில் முதல் உறுப்பு எக்ஸ் காஸ் எக்ஸுக்கு யூவியை பயன்படுத்தும் பொழுது எக்ஸ் பெருக்கல் காஸ் எக்ஸின் வகையீடு மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை வகைப்படுத்திக்கிட்டோம்னா 1. அது இல்லாமல் சைன் எக்ஸ் இருக்குது. சைன் எக்ஸின் வகையீடானது காஸ் எக்ஸு. இதை சுருக்கும் பொழுது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸ் 1 பெருக்கல் சைன் எக்ஸுங்கிறப்ப சைன் எக்ஸு பை பகுதி மதிப்பு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும். எனவே மதிப்பானது 2 காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். தொகுதி மதிப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸு காஸ் எக்ஸ் எக்ஸுக்கு 0 காஸ் 0த்தின் மதிப்பு 1 0 பெருக்கல் 1 0 ஆகிடும். அடுத்த மதிப்பு 0 ஆகிடும். எனவே இதனுடைய மதிப்பு 0. பகுதியில் முதல் உறுப்பில் எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்கு. அதுக்கு 0ன்னு எக்ஸுக்கு பிரதியிடும் பொழுது 0 ஆகிடும். இரண்டாம் உறுப்பை பொறுத்தவரை 2 பெருக்கல் காஸ் 0 காஸ் 0த்தின் மதிப்பு 1. எனவே 2 பெருக்கல் 1ங்கிறப்ப மதிப்பு 2ன்னு கிடைக்கும். பகுதியில் கிடைக்கக்கூடிய மதிப்பு -0 மைனஸ் இன்ட்டு 0 எனும் பொழுது 0ன்னு எழுதிக்கலாம். தொகுதி மதிப்பில் 0 பகுதி மதிப்பில் 2 பெருக்கல் காஸ் 0த்தின் மதிப்பு 1. எனவே 0/2ன்னு வரும். இதுவும் பை 2 எனும் பொழுது எனிதிங் பை ஏது மதிப்பு 0/anything எனும் பொழுது மதிப்பு 0 ஆகிடும். அப்போ 0 அப்படிங்கிற மதிப்பானது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 1 சரியான மதிப்பு ஆகும். தேங்க்யூ.